ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயத்தில் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் அறியாமை என்ற இருளும் அகற்றப்பட்டு நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர்த்தி இருக்கிறது. தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் பயமற்ற நிலையில் பாதுகாப்பு உணர்வுடன் இருக்க செய்கிறது. தாயே, தயவு செய்து எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு சென்று நம்முடைய குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै
साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயத்தையும் தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் இடா நாடியை தயவு செய்து தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள். எங்களுக்குள் இருக்கும் தூய்மையற்ற ஆசைகளும் தூய்மையற்ற கவனங்களும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு தங்களின் தூய்மையான விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய இடாநாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். எங்களின் அனைத்து செயல்களிலும் உண்மையும் தர்மமும் மட்டும் நிலைத்திருக்கவும் எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நமது கவனம் சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். ஸ்ரீ கணேசராக எங்களின் மூலாதார சக்கரத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசரின் ஞானம், அவரின் தத்துவம் எங்களுள் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து அதிலிருந்து நம்முடைய சகஸ்ராராவில் நமது கவனம் இருக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து நாம் இப்பொழுது ஸ்ரீ கணேசரின் 108 பெயர்களுக்குரிய வேண்டுதல்களை கேட்கப் போகிறோம் நமது தெய்வீக அன்னையிடம். கவனம் மூலாதார சக்கரத்திலிருந்து சகஸ்ராரம்.
அந்த நுண் அதிர்வுகள் குளிர்ந்த நிலையில் நம்முடைய மூலாதார சக்கரத்திலிருந்து நம்மால் உணர முடியும். கவனம் முழுமையாக நமக்குள் இருக்க வேண்டும். ஓம் கம் கணபதையே நமக. தாய் ஸ்ரீ கணேசராக வீற்றிருக்கும் தங்களிடம் எங்களின் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. முதலில் ஸ்ரீ கணேசராக இருக்கும் தங்களைத்தான் வழிபடு போகிறோம். நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் வணங்கும் பொழுது எங்களின் வார்த்தைகளின் ஆரம்பத்தில் இருப்பவர் தாங்களே ஆவீர். நீங்களே ஓம்காரா. நீங்கள்தான் வாழ்வின் ஆதாரம். நீங்களே பாதுகாப்புக்கு ஆதாரம். சிவப்பு நிற மலர்களால் வணங்கப்படும் தாங்கள் யோகிகள் மற்றும் யோகினியால் வணங்கப்படுகிறீர்கள். நீங்கள்தான் மூலாதார வேரிற்கு ஆதாரம் மற்றும் அதன் பழத்திற்கும் ஆதாரம். நீங்கள்தான் மங்களம் மற்றும் மங்களத்தை தருபவர். ஞானம் மற்றும் ஞானத்தை தருபவர் தாங்களே ஆவீர். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற நிலைப்பாட்டை தருபவரும் தாங்களாவீர். தீமைகளை புனிதமாக்குபவர் தாங்களாவீர். அழிக்கப்பட்டதை புதியதாக நிறுவியவரும் நிறுவப்படுபவரும் தாங்களாவீர். தொலைந்து போன கள்ளம் கபடமற்ற குணத்தை உயிர்ப்பிப்பவரும் தாங்களாவீர். தாங்களே கற்பின் ஆதாரம். உள்ளுக்குள் சொர்க்கத்தை நிலைநிறுத்துபவர். அனைவருக்கும் அடைக்கலமாவீர். உங்களின் பக்தர்களுக்கு கருணை காட்டுபவர். திருப்தி மற்றும் நிறைவேற்றத்தை தருபவரும் தாங்களாவீர். ஸ்ரீ மகா கௌரியின் பிரியமான மகனான தாங்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் மாணவராக இருக்கிறீர். ஸ்ரீ மகா லக்ஷ்மியின் பாதுகாவலரான தாங்கள் ஸ்ரீ ஆதி குண்டலினியால் கேட்கப்பட்டு அதை பாதுகாக்கிறீர்கள். ஸ்ரீ பிரம்மதேவாவின் 4 தலைகளில் வெளிப்படுத்துபவர். சிவபெருமானின் பிரதான சீடராவீர். ஸ்ரீ மகா விஷ்ணுவின் மகிமை தாங்களாவீர். ஸ்ரீராமருக்கும் அவர்களின் சகோதரருக்கும் இடையிலான அன்பின் பந்தமாவீர். ஸ்ரீ கிருஷ்ணரின் கோபியர்களின் நடனத்தை வழிநடத்துபவர் தாங்களாவீர். குழந்தை இயேசுவின் தாங்களாவீர். இயேசுவின் சீடர்களின் போதனைகளை நிரப்புபவர் தாங்களாவீர். அனைத்து தெய்வங்களிலும் வாழ்கிறீர்கள். நீங்களே யோகாவின் தலைமையிடமாக இருக்கிறீர்கள். ஆதிகுருவின் சாரமாக இருக்கும் தாங்கள் ஆதி குருவாக மாறி உங்கள் அன்னையை உலகுக்கு வெளிப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு மட்டுமே தெரியும் அன்னையை எப்படி வணங்குவது என்று. நீங்கள் மட்டுமே அன்னையை பரிபூரணமாக அறிவீர்கள். உங்கள் அன்னையின் ஆனந்தம் தாங்கள் அறிவீர். தாயின் முழுமையான ஆசீர்வாதங்களுடன் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கிறீர்கள். அதுவே இறைவனின் சன்னிதானமாகும். நீங்களே சகஜ கூட்டுத்தன்மையின் அடித்தளமாவீர். நீங்களே தர்மத்தின் சரீரம். அறிவொளியுடைய ஞானமாவீர். நீங்களே சகஜம்
ஆதிகால நண்பராவீர். சகஜ யோக மண்டலத்தை உருவாக்கியவர் தாங்களாவீர். சகஜ யோகாவில் நேர்மையும் சகஜ யோகிகளின் மூத்த சகோதரனாவீர். சகஜ யோகிகளுக்கு கற்பின் சக்தியை வழங்குபவராவீர். நீங்களே பணிவால் மகிழ்ச்சியடைகிறீர்கள், எளிமையால் மகிழ்ச்சியடைகிறீர்கள். தூய அன்பின் அறிவை அளிக்கிறீர்கள், தூய அறிவின் அன்பை அளிக்கிறீர்கள். அறிந்து கொள்வதற்கும் அப்பால் இருக்கிறீர்கள், சலனங்களுக்கு அப்பால் இருக்கிறீர்கள். தாங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டவர். எதிர்மறைகளை சவால் விட்டு தோற்கடித்து அதற்கான தண்டனையையும் தருகிறீர்கள். நரகத்தின் வாயில்களை காக்கிறீர்கள், நரகத்தின் காவலனாக இருக்கிறீர்கள். உன்னில் இல்லாதிருப்பது நரகமே. கணங்களின் தலைவன் தாங்களாவீர். சூட்சுமமான விவேகத்தை வழங்குகிறீர்கள், அனைத்து தடைகளையும் நீக்குகிறீர்கள். திருமண பந்தத்தின் பரிசுத்தத்தை ஆசிர்வதிக்கிறீர்கள். இந்த பூமியில் விழிப்புணர்வு பெற்ற ஆத்மாக்களிடம் நீங்கள் நிலை நிற்கிறீர்கள். நித்திய குழந்தை பருவத்தின் கண்ணியமும் மகாராஷ்டிராவில் இறைவனாகவும் திகழ்கிறீர்கள். தாங்களே முழுமையானவர் மற்றும் பூரணமானவர். மதவாதத்தை பொறுத்து கொள்ள மாட்டீர்கள். குறிப்பாக சகஜ யோகிகளிடத்தில் அம்மதவாதம் இல்லாமல் பாதுகாப்பீர்கள். நீங்களே அனைத்து நாடகத்தையும் நடத்துகிறீர்கள், அதனை பார்க்கிறீர்கள். காந்த சக்தி உள்ளவர் மற்றும் கவருபவர், அன்புக்குரியவர், வசியப்படுத்தும் அன்பை உருவாக்கும் குணத்தை கொண்டவர். அனைத்து கவசங்களுக்கும் சக்தியாய் உள்ளீர்கள். எங்களின் கவனத்தை மீட்டெடுப்பவர், எங்களுக்குள் திருப்தியை வெளிப்படுத்தி நிலைநிறுத்துபவர். தங்களுக்குள் அந்த திருப்தியை தொப்பையாக கொண்டுள்ளீர்கள். உங்களுக்கு அன்னை பூமி மாதாவின் சேலையான அருகம்புல் பிடிக்கும். உங்களுக்கு லட்டுகள் பிடிக்கும், ஏனென்றால் நீங்களே இனிப்பு சுவையின் சாரமாவீர். உங்கள் அன்னையினை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நடனமாட விருப்பம் கொண்டவர். உங்களின் விசிறி காதுகள் சைத்தன்யத்தை விசிறும். உங்களின் ஒரு தந்தம் கொண்டு நீங்கள் எங்களை இவ்வுலக சுகத்திலிருந்து வெளியே எடுத்து விடுவீர்கள். துன்மார்க்கர்களின் அழிவுக்காக நீங்கள் பல ஆயுதங்களை வைத்திருக்கிறீர்கள். புனித கருவறையின் பாதுகாவலராவீர். 1000 சூரியனைப் போல் பிரகாசிக்கிறீர்கள். தாமரையாகிய பிரபஞ்சத்தை ஆளுகிறீர்கள். தாமரைகளாக மாற விரும்பும் தேடுபவர்களுக்கு அந்த சக்தியை வழங்குகிறீர்கள். நீங்களே தேடிக் கொண்டிருப்பவர்களுள் கடவுளின் நினைவாக இருக்கிறீர்கள். நீங்களே கடவுளை தேடுபவர்களுக்கு நம்பிக்கையின் ஆதாரமாக இருக்கிறீர்கள். நீங்களே கலியுகத்தின் அசுத்தத்தை அழிக்கிறீர்கள். வரமளிப்பதில் மிக சிறந்தவர். நீங்களே முழு மகிழ்ச்சியினை அளிப்பவர். நீங்களே உங்களின் அளவற்ற ஆற்றலின் ஒரு பகுதியை அன்பின் கடவுளுக்கு கொடுத்தீர்கள். அவர் உலகத்தை வென்றார். அன்புக்கு ஈர்ப்பு சக்தியை தாங்களே வழங்குகிறீர்கள். நீங்களே மாசற்ற அன்பின் தூய்மையாவீர். நீங்களே அன்பு. அது அனைத்தையும் சாந்தப்படுத்தும், ஊட்டமளிக்கும், கடவுளிடத்தில் அழைத்துச் செல்லும். நீங்களே அன்பு. அதன் மூலம் நாம் கடவுளை அடையாளம் காண்போம். நீங்களே புனித அர்ப்பணிப்பின் பாத்திரமாவீர். நீங்களே தேவியின் தரிசனத்தில் இழக்கப்படுகிறீர்கள். நீங்கள் யோகியை தரிசனம் செய்ய அழைத்துச் செல்கிறீர்கள். நீங்கள் வடிவம் மற்றும் வடிவமற்ற தரிசனத்திற்கு அனுமதி வழங்குகிறீர்கள். அன்னை ஸ்ரீ நிர்மலா
அவர்களின் ஸ்ரீ நிர்குணாவின் தரிசனத்தை வழங்குகிறீர்கள். நீங்களே ஸ்ரீ ஆதிசக்தி நிர்மலா தேவியின் நெறிமுறையாளராவீர். நீங்களே ஸ்ரீ ஆதிசக்தி நிர்மலா தேவியை எல்லோருக்கும் முன் அறிந்தவர். நீங்களே ஸ்ரீ ஆதிசக்தி நிர்மலா தேவியின் மகத்தான பெருமையை கொண்டவர். தெய்வீக தாய் மற்றும் அவரின் தாய்மையை உணர அனுமதித்தவர். தெய்வீகத்தின் படைப்புகளை அனுபவிக்க அனுமதிக்கிறீர்கள். நீங்களே சகஜ யோகிகளை உங்களுக்குள் கரைந்து போக அனுமதிக்கிறீர்கள். நீங்களே இறைவனின் உரிமையாளராக இருக்கிறீர்கள். ஒரு தாய்க்கு குழந்தையிடம் உரிமை இருப்பது போல் தாங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அன்னையுடன் விளையாடுவது பிடிக்கும். தாங்கள் எங்களுக்கான ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துவதன் மூலமாக இந்த அனைத்து நிலைகளையும் ஒரு சகஜ யோகிகளுக்குள்ளும் நிலைநிறுத்துகிறீர்கள். நாங்கள் எப்பொழுதும் அன்னையின் அன்பை பெறுவதற்கு தங்களின் அன்பும் ஞானமும் எங்களுக்கு அளிக்கிறீர்கள். ஸ்ரீ கணேசா, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். சாக்ஷா ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம். நமது மூலாதார சக்கரத்தில் வைத்து நம்முடைய இந்த பிரார்த்தனைகளை நாம் அன்னையிடம் செய்யும் பொழுது நம்முடைய மூலாதார சக்கரம் மேம்படுவதுடன் நமக்கான ஸ்ரீ கணேசரின் குணமும் நம்முள் நிலைநிறுத்தப்படும். கவனத்தை மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்கு ஆழ்ந்த தியான நிலையை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தங்களின் அன்பு எங்களுள் எப்பொழுதும் நிறைந்திருக்கட்டும். தாயே, நாங்கள் அந்த அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருக்கவும் எங்களை தயவு செய்து வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். கவனத்தை நம்முடைய நிர்விச்சார நிலையில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदाता
अवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः
नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது இதே தியான நிலையில் 1987 குரு பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். That your guru in the realm of today, it's a great day that you are here to worship your guru in the realm of the heart of the universe. If we can do that in our domain of the heart, we don't have to do anything else. Today also, I feel I have to tell you about Sahaja Yoga and its value, which is related to other yogas which were accepted in the olden days all over the world. They called it one as the yoga, not Sahaja Yoga. It started with various types of practices of Ashtanga yogas, eightfold yogas, with a guru. And one had to go through lots of hardships. Nobody who was married was allowed into that Ashtanga yoga, and they had to give up their families, give up their relationships. They had to become absolutely, just a minute, absolutely without any attachments to go to a guru. All their property, all their possessions were given up, not to the guru, as is done in modern times, but given away. And this was called as yoga. The another style was called as Sankhya. Sankhya is where all your life you have to gather things with detachment and then to distribute them completely. And take to a guru in a way completely surrendered, and then get realization. Sankhya is the right-sided,
Sankhya was the left-sided behavior. And the yoga was the right-sided. Where the Gayatri mantra was used was the Sankhya. Because they were left-sided, they used to use Gayatri mantra. They went so much to the left side, that is to gather things, to gather possessions, to gather properties, to gather all kinds of friends and relations and societies, that they were afraid that they may be completely lost into all those things. They would go to Gayatri, the mantra of Gayatri, which teaches you the essences of all our chakras, the centers. I've told about this before also. Bhu, Uru, Swaha. Bhu stands for the essence of the bija of the Muladhara. Bhu for the universe that is created, that is Swadhisthana's bija. Swaha is the bija of the Nabhi. Mana is the essence of the heart chakra. Then Jana is the people, collectivity, is the essence or the bija of the Vishuddhi chakra. Then Tapa is the one where you go into tapasya, into renunciation, into hardships. Is the essence of the Agya chakra. And then the Satya is the truth, is the essence of the Sahasrara. Not the truth that we think as truth, but the truth that is expressed in our central nervous system. So this is discovered at the 7th stage of the Sahasrara. So the people who did Sankhya were sort of not so much respected as spiritual people, because they thought these are all involved into worldly things and worldly possessions and worldly happenings. So they were regarded as something secondary. Or those who were yogis of the gurus were regarded higher, because they had already given up everything and they have gone to a guru, giving up all the things that they have. But here, his gurus had a problem within themselves, because they found that those who came to them gave up everything, no doubt, but still there was lurking attachments. In their own ashramas, they found these people had their own attachments to things. Though outwardly they had given up, but inside they had not given up. So they were still sticking on to these ideas that, oh, it's all right, but still we can have little things like that, doesn't matter. Like that, there was little compromises going on. Like as we have here, nunneries and all that. So both in a way were artificial. The one side is the Sankhyas were trying to ascend with all the luggage they were carrying. And another were trying to descend with all the ambitions of ascent.
So it was a very funny thing in every aspect in both these styles of yoga. As you can see that now if you go to America, you will find, oh God, what is this America? It's not democracy, it's demonocracy. But if you go from that in the realm of another country like Russia, you'll find, what is this? You are working here under complete pressures and fears. But as soon as a Russian comes out of that country, he can become worse than an American. So what is this? One theory works here, another theory works there. So which is the theory that is all right? Same you find about religion. Say a religion which believes in many gods like the Hindus, they are also believing now into the bhoots. And they are also following the path of possessions. If you go to a temple, every temple has got a nice arrangement for you to get possessed. Or even a church or a mosque, where God has to decide, you find suddenly you get attacked and you come out absolutely puzzled about yourself, ending up into lunatic asylums. So what sort of worshipping places are these, where you go to find God and you get the horrible satanic forces acting on you? That's why in the modern times people have become so very confused. We do not find truth in anything, in any ideologies, any philosophies, anything that started, say, Confucius started humanism, Socrates started another thing, Muhammad Sahib started another thing. Like Muhammad Sahib said, let us not worship God as an idol. Let us worship Him in the Nirakara, in the formless God. But you see the formless, how they are killing each other now? I mean, after seeing the Muslim countries, you can't believe there could be any formless or formful God existing anywhere. All must have run away. The way they are fighting. Then you see the Christian countries. Wherever they have gone, they have tried to dominate other people who were not Christians, just as if they had a right to do it because they were Christians. The disciples of Christ who said, forgive them, for they do not know what they are doing. And I have to say the same for all the Christians. Forgive them, for they do not know what they are doing. And when you are shocked at all these things, one must sit down and think, what is to be done? What's the problem is? So it is neither Sankhya nor Yoga. Then what is it you have to achieve? That is Sahaja Yoga. Sahaja Yoga is a system in which first you are not given a theory, but the light in your hand to see for yourself, in which both things look the same. For example, now you have got this beautiful house made for your mother. While your mother doesn't know how to get attached to even a pin. It's a funny situation. Everybody has to remind me, mother, it is your house. Oh, I see.
And I am to be reminded, I must thank you all, especially the English, especially the leaders of English, Sahjogis, for making full effort to get this house. But then I think, why should I thank? It's not mine, it's theirs. And that's what it is. So a new type of confusion starts. And that's what I felt, that this confusion is very sweet and beautiful. It's a fact that nothing belongs to us, but everything belongs to us. When I think about how beautifully you have done this place, it belongs to me, all right. This house belongs to me. England belongs to me. And above all, the whole world belongs to me. That's how we see Sankhya and Yoga become one in Sahaja Yoga. And he said that when you see Sankhya and Yoga as one, then only Sa Pashyati. That's the one who sees. That's the one is the witness. So for normal people it could be that how is it your mother is supposed to be a guru and she wears all ornaments. But what to do? She's also a mother and she's also a goddess. Another confusion. How to make these two things meet? You say a guru has to be a very angry person, wearing only single dress, either upwards or downwards, I don't know how that. With a big thick rod in the hand, never smiling, laughing no question, smiling. And the gurus have to be very long-faced, developing big beards. And no ladies allowed. In such a situation, where the women are not to be seen at all. I mean, I shouldn't even see my face, it's like that. There is a big discussion in all the scriptures, and not scriptures, I would say, the critics, whether a woman should be allowed to do the spiritual practices or not. Imagine. Not only among Christians, you'll be surprised. Even in Indian scriptures, whether is woman should be allowed or not to do spiritual practices. Now, when your mother is a woman and she is your guru, what will you do? This is another confusion. Because it is wrong. The whole thing is falsehood, based on no basis at all. You may try anything to say that women are not meant for spiritual life. Try any argument, it fails. The other day I met one big John in a university, big fellow. I might say a really hard nut.
And he started saying, we Christians cannot accept a woman to be God. I said, why? Because so to put all these upside down stories right, your mother had to come on this earth as a guru. I got to this point out of one little confusion I had about myself. The other day, somebody was after my life that I should buy a bracelet. I said, I have no money anymore, I don't want to buy. All right, we'll give it in puja. I said, no, but there's only Guru Puja. I said, all right, we'll give in Guru Puja. I said, on a Guru Puja to buy a bracelet was something funny I've done. After all, in a Guru Puja, don't give a bracelet to your Guru, do you? You can give, say, a big rod. Or you might give him a sandalwood khadavas, they call the chappals. Or you may give him a shawl. But here it is, I have asked, or I'd give it in Guru Puja. What was the reason? And I became aware of my own confusion. And I thought of it. I said, this is what it is. That it has to happen this way. That on a Guru Puja, you have to give a bracelet to your Guru. Let us change it over. The whole thing has to be brought up this way that everything faces reality. All these false ideas have to be given up. Like if you have a carpet upside down, the whole design is upside down. But if you put the carpet right, everything falls in right. And that's why you needed a mother to give you realization and a guru as a mother to teach you that for assent of God, nobody can be prohibited. That is how the Sahaja Yoga today is working out in all directions, if you find. To put all upside down things into right direction, to expose it to reality, to bring all real values, to abolish all rotten value systems, all political, economic systems, all spiritual theologies, all psychological and all such nonsensical ideas into its proper direction. How in one incarnation it has worked out. You can imagine how in one incarnation all these ideas have been put right. Another idea exists among Hindus that if you are a religious people, you should be a vegetarian. All the Brahmins believe this, and even the non-Brahmins. But we had a Brahmin working in one of the places where I was living, and they said that for mother we have to give meat. She doesn't eat anything else, she has to eat pure proteins. He said, yes, of course, for mother she must have. Whether it's a Brahmin or a non-Brahmin, all understand that mother has to eat proteins. Because she has to drink the blood of all these Rakshasas. How can she be vegetarian?
And if she has to kill so many devils, how can she be non-violent? So the contrast that you see in the description of the mother, that she is the one who is the most furious personality, when it comes to the killing of the people who are of the negative land, who are trying to destroy her creation, her own children, and she is the sweetest and the mildest person for her own children. These two contrasts should be seen. Even in animals you'll find the same contrast, but very evident in an incarnation like this. And today, through Sahaja Yoga, we have been able to prove that Sankhya and Yoga are the same. Whether you collect things, whether you have possessions, or whether you give away, makes no difference to a person who is detached from within. If you collect them for others, even better. But if you collect for yourself and then give away, that's even much better. Because first you collect for yourself, then you think, oh, it's good for me, I will use this one for myself, it will be a good idea. So the self is there. But then that you give away, that means your detachment is complete. Or the third personality could be like me, which just goes on collecting and just goes on giving. Without thinking, it collects, and without thinking, it gives. Because thinking is not my job. That is one thing I have given up, is to think. I don't want to think. That's your work, not me. And without thinking, how many things we have achieved through Sahaja Yoga. Yoga and Sankhya both are products of thinking, not products of spontaneity. This house itself is a product of spontaneity. I mean, as we call the English as sabloks, you see. So I've took some sabloks with me round to see some houses. And they wanted to houses with some character. Means something must fall out, something must be crooked, it should not be straightforward. I said, now please, I can't bear all this crooked. So, no, but it has character. I said, now this kind of a crooked nose I don't want. Straightforward it should be. So they were rather disappointed at me. And the Sablok has some other ideas also. That say, for example, if you go to, say, to a place called Vinmaya, it's a posh place. And if you go to the north side, it's little less. Then if you go to the east, it's useless. Like that. I said, let's go to the northeast, as far as we can go. Because you know, the goddess has to be Dakshinamurti. She has to be on the north side, to be on her eyes on the south. That's the reason she has to be. I mean, we could not be in Scotland, that would have been too much for you. But that would have been the ideal for all of us. Because then our drishti is towards, our vision is towards the south, and we see the whole universe under our own beautiful visions. So that's how spontaneously we found this place. And Sablok were yes, no, yes. But spontaneously we got it. And then we found out it has a history. Then we found out its beautiful vibrations. Then we found out the potential about it. Whatever you get spontaneously, it is full of potentials. On this point, I have to say a few words. It's important. Can I have my handkerchief, please? I have to get few points I have to say about. Thank you.
about spontaneity part, which is it's quite interesting, the way people think spontaneity works. Like, it's mostly ego part which says this is spontaneous with so many people. Especially the very old Saj Yogis think they are authorities on spontaneity. Like we had a land in Paitana. So one of the older one went there and he said, this land is vibrating and this is not vibrating. So everybody accepted, all right, all right, all right. Then they said, in this part of the land, nobody should eat their food. Now, from where does this knowledge come? When eating food is not a sin, is it? As if it is a sin that you are eating food in there. Then religiously they follow A, B, C, D, E, F, G, H, Z, and again A, B, C, D. Of Sahaja Yoga to such an extent, I start thinking now they have become another fanatic Sahaja Yogis. Fanaticism is against Sahaja Yoga, absolutely. Now they'll ask, how many times we should say this mantra? Then I say 0 times. How many drops we should put the ghee in our nose? Then I say a full jug. Then, oh, I should not have gone from the left side. I should have gone from the right side. Then I would say you just jump up. You have to be like children. But the ideas are so settled down in Sahaja Yoga now. It's so many years, of course. But they should not settle down. If they settle down, it's not Sahaj. It's not spontaneous. If you do this way, then it is wrong. That way, it is wrong. Nothing of the kind. Nothing is wrong for you people. If you do anything wrong, your vibrations will be lost, finished. What is there to be so cautious? Like somebody said, I don't want to look at the cigarette. I said, why? Well, looking at it also is sinful. I said, looking at it, what happens? Then I feel like smoking. So I said, better smoke once for all. Or I cannot hold a wine bottle in my hand. Why? No, holding the wine bottle is sinful. I mean, you can swim in the wine. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் குருவின் சூட்சுமத்தை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.